ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2015 மத்திய பிரதேசத்தில் ஒட்டுமொத்த மக்களையுமே நடுநடுங்க வச்ச, ஏன் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எந்த துரோகத்தை செய்யக்கூடாதோ அப்படியாப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்ச ஒரு கொடூரமான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கேஸோட ஸ்டார்டிங்கில் போலீஸ் ஒரு பாதையை நோக்கி போனாங்க. ஆனால் அதோட எண்டில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் டோட்டலாக ஒட்டு மொத்தமா ரொம்பவே வேற. அப்படியாப்பட்ட ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மை எப்பவுமே விசித்திரமான ஒன்று. அப்ப உண்மையை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இறங்கிடலாமா? வெல்கம் டு கேஸ் ஃபைல் வித் எஸ்கே. அன்றைய நாள் ஆகஸ்ட் 18, 2015 உஜ்னைனில் இருக்க டவர் சவுக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஒட்டுமொத்த பொதுமக்களும் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயுமா செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த பட்ட பகலில் காற்றை தொலைச்சிக்கிட்டு துப்பாக்கியிலிருந்து வெளிவந்த ஒரு தோட்டா தான் காரணம். அந்த தோட்டா ஒரு நபரோட தலையை தொலைச்சிக்கிட்டு ரத்த வெள்ளத்தில் அவர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. இப்படி புல்லட் தாக்கி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தவர் அதே பகுதியை சேர்ந்த மனீஃப். ஆரம்பத்தில் போலீஸ் அங்கேயும் இங்கேயுமா அலசி பார்க்குறாங்க. அப்படி ஆரம்பத்தில் எந்த வித எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னாலும் நாட்கள் போக போக அவங்களோட விடாமுயற்சியால் அந்த கொலை செஞ்ச நபர் அதே பகுதியை சேர்ந்த ஹனீஃப் அப்படிங்கிற உண்மையவும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த இறந்து போன மனீஷுக்கும் துப்பாக்கியால் சுட்ட மனீஃபுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. பட் இதை போலீஸ் தீவிரமாக விசாரிக்கும் போது தான் அப்போது அந்த ஹனீஃப்ங்கிற நபர் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது மனீஷோட ஒய்ஃபான மீனா அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக எதுக்காக மீனா அவனோட சொந்த கணவரையே கொலை பண்ணணும்? எதுக்காக ஹனீஃப் அவங்களுக்கு துணையாக இருக்கணும்? அதுவும் பட்ட பகலில் அவ்வளோ பேர் பார்க்கல. இந்த கொலையை பண்ணும்போதே கண்டிப்பாக மனீஃப்க்கு இதை நம்ம செஞ்சால் கண்டிப்பாக மாட்டிப்போங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்துமே எதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்கணும்? இதுக்கான காரணம் என்னன்னு போலீஸ் விசாரிக்கும் போது மனீப் சொன்ன அந்த விஷயந்தான் இந்த கேஸையே ரொம்பவே பரபரப்பாக்குனுச்சு. டோட்டலாக திருப்பி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்படி அவன் என்ன கன்ஃபெஷன் கொடுத்தான், எதனால் இந்த கேஸ் ரொம்பவே பரபரப்பானுச்சு, எதுக்காக ஹனீஃபை ரொம்பவே கொடூரமாக பல பேர் மத்தியில் கொலை பண்ணா அப்படிங்கிற பல தகவல்கள் உள்ளடங்கிய அடுத்தடுத்த டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். இப்படி போலீஸ் ஹனீஃபை விசாரிக்கும் போது ஹனீஃப் கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஹனீஃப் கொலை பண்ணது யாருக்காக அப்படின்னா மனீஷோட ஒய்ஃபுக்காக. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, மனீஷோட ஒய்ஃபுக்காக ஹனீஃப் கொலை பண்ணானா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? ஆக்சுவலாக இந்த கேஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கும் அதே தான் தோணுச்சு. பட் இதை எதுக்காக அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, மனீஷுக்கு தெரியாமலே ஹனீஃபும் மனீஷோட ஒய்ஃபும் அஃபேரில் இருந்திருக்காங்க. இதை ஆரம்பத்தில் மனீஷ் கண்டுக்காம தான் இருந்திருக்காரு. அதாவது அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்திருக்குது. பட் நாட்கள் போக போக, அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனீஷ்கிட்ட கையும் களவுமா இவங்க ரெண்டு பேரும் பிடிபடுறாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் மனீஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஜெயிலில் தான் இருக்கான், அவன் மட்டும் வெளியே வந்தான் கண்டிப்பாக நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும், அதாவது மனீஷோட ஒய்ஃபையும் ஹனீஃபையும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனை தான் மனீஷோட ஃப்ரெண்டு வெளியே வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ட்டு ஹனீஃபும் மனீஷோட ஒய்ஃபும் ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ரொம்பவே டீப்பாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவே கொடூரமான ஒரு ஐடியாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் மனீஷை
நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பணுங்கிற ஒரு கொடூரமான பிளான். இப்படி மனிஷை போட்டு தள்ளுறதுக்காக மனிஷோட ஒய்ஃபான மீனாவும் ஹனீஃபும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பிளான் வருது. அது என்ன அப்படின்னா, மனிஷை சுட்டு கொலை பண்ணுங்கிறது தான் அந்த பிளான். இதுக்காக தங்க 2 பேருமே மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களோட சொந்த நம்பரில் ஃபோன் பண்ணால் தான் 2 பேரும் மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ சிம் கார்டையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு தேவையான பிளான் எல்லாத்தையுமே போடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த நாளும் அவங்களுக்கு வருது. அதுதான் ஆகஸ்ட் 18, 2015. மனிஷை போட்டு தள்ளுறதுக்காக ஹனீஃபும் அவர் கூடயே அவரோட நண்பர் ஒருத்தரையும் கூட கூட்டிகிட்டு வராங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் மனிஷ் தனியாக இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஹனீஃப் அவனை சுடுறாரு. அப்படி சுடும்போது தான் ரத்த வெள்ளத்தில் அந்த சம்பவ இடத்துலையே ரொம்பவே துடிச்சு மனிஷ் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சாலுமே போலீஸுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இதனால் போலீஸ் விசாரிக்கும் போது இவங்க 2 பேருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இதை அப்படியே டோட்டலாக மறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் பல கேஸை பார்த்த போலீஸுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையா, அதனால் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் ஹனீப் சொன்ன தகவல்களும் மீனா சொன்ன தகவல்களும் ஒன்றுக்கொன்னா முரண்பாடாக இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது தான் போலீஸ் இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தன்னோட சொந்த கணவனையே அஃபேர் வச்சதுனால கொன்ன இந்த கேஸ் ரொம்பவே பரபரப்பாக மாறவும் ஆரம்பிக்குது. இதுதான் 2015 ஒட்டுமொத்த மத்திய பிரதேசத்தையுமே நடுங்க வச்ச ஒரு பயங்கரமான சம்பவம். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.